ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு பேய் படம் பார்த்துடலாமா? படத்தோட பேர் பீசல், டேரக்டட் பை ஆரன் ஃபாட்கின். இப்போ கதை என்னன்னு பார்த்துடலாம். இந்த படம் வந்துட்டு ஒரு ஆந்தாலஜி மாதிரி தான். ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பேய், இதுதான் வந்துட்டு பேசி. இது மாறவே மாறாது. மற்றபடி வந்துட்டு அங்கே வீட்டுக்கு வரவங்க இந்த ஆட்கள்லாம் வந்துட்டு மாறிட்டே இருப்பாங்க. கதை பார்த்தீங்கன்னா ஒரு 66ல் ஆரம்பிச்சு ப்ரெசன்ட் வரைக்கும் வந்துட்டு நகருது. இதுதான் வந்துட்டு இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்துட்டு ஒவ்வொரு ஆட்கள் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. இதுதான் வந்துட்டு ஒரு ஒன்லைனு. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை அவங்க அம்மா கூப்பிட்ற சத்தம் கேட்கும். இவன் வந்துட்டு அப்படியே மேலே ஏறி வந்துகிட்டே இருப்பான். அங்கே ஒரு ஒரு கோரமான ஒரு சம்பவம் நடக்கும். அது வந்துட்டு சூப்பராக எடுத்தோடனே வந்துட்டு கதைக்குள்ளே போயிடுது. எடுத்தோடனே ஸ்டார்டிங்கே ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு ஷாக்கை கொடுத்துட்றானுங்க. அப்போ நல்லாவே இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இல்லைன்னா வந்துட்டு எடுத்தோடனே ஆரம்பித்து இழுப்பானுங்க போட்டு. அந்த மாதிரிலாம் எல்லாம் வந்துட்டு டக்குன்னு போட்டோன்னு என்னடா அப்படின்ட்டு வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காரலாம்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 80ஸ்க்கு கதை நகருது. 80ஸ்ல பார்த்தீங்கன்னா வீம்ஸ்னு ஒருத்தர். அவர் யாருன்னா இதுக்கு முன்னாடி இறந்து போனாங்க இல்லையா, அவங்கள கொன்னதே வந்துட்டு இவர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன வில்லேஜில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன டவுனில் ஒரு ரூமர்ஸ் நடந்துட்டு இருக்கும். அதனால வந்துட்டு இவர் வந்துட்டு அதை வந்துட்டு ப்ரூஃப் பண்ணுங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு வீடியோகிராஃபரை வந்துட்டு கூப்பிடுவாரு. இந்த மாதிரி வந்துட்டு என்னை பற்றி நீ டாக்குமெண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்படிதான் வந்துட்டு ஒரு வீடியோகிராஃபர் அப்போலோங்கிறவர் வந்துட்டு வருவார். இவர் வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணுவார். அப்படி டாக்குமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நான் இதை கொல்லலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி வந்துட்டு ஒரு ஒரு கதை கேட்டுவார். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குங்கிறது வந்துட்டு நம்மளுக்கே தெரியும். நான் இந்த வந்துட்டு எதையுமே வந்துட்டு சொல்லலை, அதெல்லாம் நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000க்கு வந்துட்டு கதை நகருது. 2000 பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஒரு லேடியை வந்துட்டு பார்த்துக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு நர்ஸ் வருவாங்க. அந்த சீன்லாம் வந்துட்டு நல்லா, இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கும். அது வந்துட்டு அப்படிதான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த நர்ஸ் வந்துட்டு அந்த லேடி, அந்த கிழவியை வந்துட்டு பார்த்துக்கிறதுக்காக வருவாங்க. அங்கே ஆல்ரெடி வந்துட்டு வேற ஒரு நர்ஸ் வந்திருப்பாங்க. அதோட கதையெல்லாம் வந்துட்டு முடிச்சு விட்ருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நர்ஸு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அந்த டேப் ரெக்கார்டு, அந்த ரெக்கார்ட் பண்ணுவாங்களா நம்ம, அந்த ரெக்கார்டு சின்னதாக வந்துட்டு வாக்மேன் மாதிரி, அதில் வந்துட்டு ரெக்கார்டில் வந்துட்டு அந்த வாய்ஸில் வந்துட்டு ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நான் அந்த முன்னாடி இருந்த நர்ஸு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீட்டில் ஏதோ அமானுஷம் மாதிரி ஏதோ நடக்குது, எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் அடுத்த டைம் வரும்போது வந்துட்டு நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இவங்க வந்துட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்களுக்குமே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு முன்னாடியே நடந்து வந்துட்டு ஒரு ரெக்கார்டு எடுத்தாது. பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 சீனில் பார்த்தீங்கன்னா இவங்களோட பேர் வந்துட்டு சொல்லுவான் அந்த அந்த வாய்ஸில். அதெல்லாம் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2013 அந்த மாதிரி வந்துட்டு பீரியடில் வந்துட்டு கரெக்டாக போகுது. அந்த அம்மாவோட பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கப்பல் வருவாங்க. அவங்க வந்துட்டு அங்கே இருப்பாங்க. இப்படிதான் வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு கதையாக வந்துட்டு சின்ன சின்ன கதையாக வந்துட்டு முடியுது. கடைசியில் வந்துட்டு இந்த ப்ரெசென்ட் வரைக்குமே வருது. இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூனிய கிழவி இருக்குது. அது வந்துட்டு காவு வாங்கிட்டு இருக்குது. அதுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் வந்துட்டு பசி அடங்க மாட்டேங்குது. இப்படிங்கிற மாதிரி தான் போகும். என்ன மேட்டர்னா ஒவ்வொரு 300 வருஷத்துக்கு ஒருக்காவும் இது வந்துட்டு ஒரு குழந்தை பெக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அந்த அந்த பேயை பற்றின ஒரு கதையாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்துட்டு அந்த பேய் வந்துட்டு வரவனுங்களெல்லாம் வந்துட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த பதைகளை படங்களே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் படத்தை பற்றி பெருசாக எதுவும் சொல்லலை. நீங்கள் வந்துட்டு சிலதெல்லாம் வந்துட்டு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் வந்துட்டு எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஒரு கான்சூரிங் படம் வந்துட்டு ஒரு இண்டிபெண்டா ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்திருந்தா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இது. நான் கேட்டால் வந்துட்டு கான்சூரிங்கோட வந்துட்டு இது நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ரெண்டையும் வந்துட்டு கம்பேர் பண்ணல. இதுவுமே வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே தான் நடக்குது. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேர் கேஸு, பேஸ்மெண்ட்டு, ஸோ அந்த கிளிஷேவான விஷயங்கள்லாம் இந்த படத்துலையுமே இருக்கு. ஆனால் அது எல்லாமே வந்துட்டு போர் அடிக்காம ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதுதான் அந்த ஹாரர் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுதான் வந்துட்டு இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ். பேஸ்மெண்ட்ல கீழே போய் வந்துட்டு எல்லா பேஸ்மெண்ட்டுக்கு போனால் அங்கே ஒரு டார்ச், என்னன்னு டார்ச் எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ள போய் என்ன நடக்குது என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே அது நல்லா வந்துட்டு சுவாரஸ்யமா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு அது அந்த ஹாரர் வந்துட்டு நம்மளுக்குள்ள அந்த திகிலை வந்துட்டு ஏற்படுத்திட்டே இருக்கிறாங்க. அது வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு. நல்ல சவுண்டு ஸ்கோர்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்ட இடத்துல பேய் வருது, கண்ட இடத்துல வந்துட்டு பேய் இருக்கிற மாதிரி வச்சிருக்கானுங்க. டேய் பேஸ்மெண்ட்ல ஒன்று இருக்கு, ஓகே, அது வழக்கமா இருக்கும், ரைட்டு. இது போக பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ்ல ஏறும்போது ஒரு டோரு, அதுக்குள்ள போய் டேய் என்னங்கடா அது, என்னடா, ஆனா பயங்கரமா இருக்கு அதெல்லாம்.
அது போக வந்துட்டு பாத்ரூம்ல நம்ம இந்த டவுல்ல வைக்கிறதுக்கு ஒரு சின்னதா வந்துட்டு ஒரு டோர் மாதிரி இருக்கும், திறப்பாங்க கீழே பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளேலாம் இருக்கும். அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்துட்டு அதுதான் வரும். அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு திகில வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு அட்டகாசமாவே இருந்துச்சு. நல்ல நல்ல ஒரு ஒர்க்குன்னு தான் சொல்லணும். எல்லாருமே எல்லாருமே ஆக்டிங் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஒவ்வொரு பீரியடா வர்றது, அந்த ஒவ்வொரு பீரியடா வர்றதை வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. ஆரம்பத்துல அந்த செல்லுலாய்டு, அந்த அந்த கேமரா, அப்புறம் விஹெச்எஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டி கேமு, இந்த கடைசியில் நம்ம டிஜிட்டல் எல்லாமே அதுதான் வந்துட்டு அந்த ஒரு காலகட்டத்தை வந்துட்டு மாற்றுறதை வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஜம்ப் ஸ்கேர்ஸுமே வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நிறைய படங்கள் வந்துட்டு ஜம்ப் ஸ்கேர்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் இந்த படத்தில் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு ஜம்ப் ஸ்கேர் வந்தாலே என்ன நடக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். அது மேட்ரு கிடையாது, அது ஒர்க் அவுட் ஆகணும். அதுதான் அதுதான் அது இந்த படத்தில் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஒரு ஒரு காலு காலு கீழே வந்துட்டு கீழே பார்க்குற ஒரு சீன் இருக்கும். அது நல்லாவே இருந்துச்சு. கீழே கால் இருக்கும், மேலே இருக்கும். அந்த அந்த சீன்லாம் வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இப்போ ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஆர்ஆரா இதை வந்துட்டு சொல்ல முடியாது. ஆனால் வந்துட்டு அந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜோட எலிமெண்ட்ஸ் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்தது. அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஏன்னா அது வந்துட்டு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஆர்ஆரில் கூட இந்த அளவுக்கு வந்துட்டு அந்த மாதிரி படங்களை வந்து நல்லா கரெக்டாக பண்ண மாட்டானுங்க. பட் இதில் வந்துட்டு அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்தது இந்த படம் பார்க்கும்போது. ஒரு இந்த 80s ஹாரர் படங்கள் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஈவில் டெட் இந்த மாதிரியான படங்கள் பார்த்த மாதிரி. ஏன்னா அந்த பீரியட்லாம் வந்துட்டு பெருசாக கிராஃபிக்ஸ் இல்லைனாலும் அந்த அந்த இது இருக்கும். அப்படியே அந்த மேக்கப் எல்லாம் போட்டு அதையே அறுத்து தள்ளுவானுங்க. அந்த மாதிரியான ஒரு ஹாரர் இதில் அந்த மாதிரியான ஒரு பிளட் எல்லாம் வந்துட்டு இதில் பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. பெருசாக வந்துட்டு எனக்கு அது பட்ஜெட்டாக தெரியல. அதனால நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த 80ஸோட ஹாரர் ஃபீலிங் வந்துட்டு கண்டிப்பாக வரும். அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடு வந்துட்டு பேஸு, அதனால வந்துட்டு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ கிளைமேக்ஸுமே பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு ஓப்பன் எண்டிங் மாதிரி தான். அது வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த வீம்ஸ்ன்னு வரக்கூடியவர் வந்துட்டு அவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ரொம்ப நல்லா நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்துட்டு ஆக்டிங் எல்லாம் வந்துட்டு குறை சொல்றதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹாரர் படமாக எனக்கு இருந்தது. ஸோ நம்ம எப்பவுமே வந்துட்டு இந்தி மூவிஸ் வந்துட்டு நிறைய பார்ப்போம். அதை பற்றியும் நம்ம நல்லதாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் இந்த படமும். நம்ம நிறையா இண்டிபெண்டன்ட் மூவி வந்துட்டு நிறைய நம்ம வந்துட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு ஹாரர் பிரியர்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் வந்துட்டு சாட்டர்டே நைட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்து பாருங்கள். ஒரு ஒரு நல்ல ஒரு ஹாரர் படத்தை பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் கண்டிப்பாகவே இருக்குது. தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ ஓவராலாகவே இந்த படம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. டைம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேற ஒரு எபிசோடில் பார்ப்போம். பாய்.